ஹலோ வணக்கம். வாங்க, இன்றைக்கி பூரிங்க. பூரிக்கு பாருங்கள், காளான் வாங்கினேன் குழம்பு மாதிரி வச்சுக்கலான்ட்டு. இஞ்சி பூண்டுங்க, அப்புறம் ஒரு 5-6 முந்திரி போட்டோங்க. அப்புறம் அப்படியே அரைச்சிக்கலான்ட்டு 3 தக்காளி பழங்க நல்லா நெகு நெகுன்னு அரைச்சிக்கலாங்க. அப்புறம் அரைச்சிட்டு வந்துட்டுங்க, காளான் பாருங்கள் நல்லா கழுவி வச்சுருக்குது. ஒன்று இது நம்மளுக்கு எப்படி வேணுமோ முழுசாகவும் போடுறனாலும் போடலாம், இல்லை அரிஞ்சு போடுறதுனாலும் போடலாங்க. இந்த மாதிரி அரைச்சாச்சுங்க. உடனே தாளித்து விட்டுர்லாங்க. அடுப்பில் இப்போ பேனை வச்சு ஆயில் ஊற்றிங்க தாளித்து விட்டுர்லாம். ஆயில் கொஞ்சம் நான் ஒரு 2 கரண்டி ஒரு 2 ஸ்பூனு ஊற்றுறவோ, இன்றைக்கி 2 ஸ்பூன் சேர்த்து ஊற்றி கேளானுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் தானே நல்லா இருக்குங்க. வேறு நான் இப்படி அரிஞ்சிட்டணுங்க. கேளான் இப்படி அரிஞ்சிட்டேன். கொத்தமல்லி தழை புதினா தழை அந்த அரைக்கிற போது போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. மறந்துட்டணுங்க, கழுவி வச்சவும் மறந்துட்டேன். சரி, ஆயிலுங்க, கடுகு, சோம்பு போட்டுக்கலாங்க. போட்டு பட்டை கிராம்பு, அப்புறம் ஒரு 2 ஏலக்காய், அன்னாசி பூவும் இதெல்லாம் நம்ம என்னென்ன ஸ்பைசி வேணுமோ எல்லாம் போட்டுக்கலாங்க. ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ ஏலக்காயிலேருந்து எல்லாம் போட்டுக்கலான்னு வருங்களேன். போடுற அளவுக்கு நம்மளுக்கு மனமும் இருக்குங்க, நல்லா இருக்குன்னு வருங்களேன் டேஸ்ட் கொடுக்க. அவ்வளோதானுங்க. அப்புறம் இந்த இது உடஞ்சி போச்சுங்க. பட்டை கிராம்புங்க, அந்த நட்சத்திர சோம்புங்க எல்லாமே போட்டுன்னு பாருங்களேன். தினம் பூரி, தினம் சப்பாத்தி, இட்லியே சுடுறதுனால பூரி சுடலான்ட்டுங்க. இன்றைக்கி காளான் குழம்பு சாக்காட்டிட்டு நாம்ளும் பூரி தின்னுக்கலாம் அப்படின்னு பூரி சுட்டாச்சுங்க. இவங்ககிட்ட பூரினாவே வேண்டாம்பாங்க, சப்பாத்தி தான் கேட்பாங்க. அப்புறம் நான் இன்றைக்கி பூரி சுடலான்னு சொல்லிக்கிளி, மாதத்தில் ஒரு நாளைக்குனாலும் நம்மளுக்கு ஆசையாக இருக்குது இல்லைங்க. அப்புறம் சாப்பிட்லான்னு, அதனால் நம்ம வீட்டில் பண்ணி நாம் சாப்பிட்றது எப்படி இருக்குங்க. கடையில் போய் தின்னா 2 நாளுமே நம்மளுக்கு அது சுத்தப்படுறது இல்லைன்ட்டு இன்றைக்கி வீட்லேயே சுடலான்ட்டு அதெல்லாம் ரெடி ஆகிட்டுங்க. சரி, அப்படியே வேண்டாட்டி அவங்களுக்கு சப்பாத்தி போட்டு நம்ம என்ன ரேட்டுக்கு இன்றைக்கி பூரி தான் சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேனுங்க. அப்புறம் அவங்களும் பூரியாக தின்னுக்கிறேன்ட்டாங்க. அப்புறம் பாருங்கள், அரைச்சிட்டு வந்தது தேங்காய் நல்லா வெங்காயம் வணங்கிடுச்சுங்க. தக்காளி அரைச்சமில்லங்க, அதையும் போட்டு தண்ணி அலாசி ஊற்றியாச்சுங்க. ஒன்று நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதி வரட்டுங்க, அந்த பச்சை வாசமெல்லாம் போட்டுங்க. அப்புறமா காளான் போட்டுக்கலாங்க. காளானை போட்டால் அதில் இருக்கிற தண்ணியே விடுமுங்க. அப்புறம் விட்டால் அது கொஞ்சம் நேரம் வெந்ததுனாங்க. அப்புறம் தலையை போடுறதுன்னா கஸ்தூரி மேத்தி தான் போடுவணுங்க. இன்றைக்கி அந்த மூலிகை தலைன்ட்டுங்க, கற்பூரவள்ளி தழை எல்லாம் சேர்ந்து 5-6 தழை சேர்ந்து ஒரு டப்பாவில் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. நானும் ஒரு பாக்ஸ் வாங்கினேங்க. அது 2-3 தடவையாக பண்ணியிருக்குங்க காளானுக்கு. அப்புறம் இதுக்கெல்லாம் போட்டால் நல்லா இருக்குதுன்னு வருங்களேன். அதனால் நானும் வாங்கி 2 தடவை யூஸ் பண்ணிட்டேங்க. நல்லா இருக்குதுங்க, ஜீரண சக்தியும் ஆகுதுங்க, நல்லா இருக்குதுன்னு வருங்களேன். அது எனக்கு தெரிஞ்சது 2 தலைங்க. அதில் கஸ்தூரி மேத்தி ஒன்று, கற்பூரவள்ளி தழை, அப்புறம் இன்னும் 2-3 என்னமோ சொன்னாங்க. எல்லாம் சேர்ந்து கலந்து நல்லா இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. எல்லாம் மூலிகை தழை தான் அப்படின்னு சொன்னாங்கன்ட்டு வாங்கிட்டேங்க. அப்புறம் பாருங்கள், வேளாண் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ரெடியாக விட்டுங்க, கொஞ்சம் கொதிக்கிட்டுங்க. ஓகே ஆயிடுச்சுங்க. ஒன்று அந்த தலையில் நம்ம கஸ்தூரி மேத்தி போடுவோம்லங்க, அந்த இது எல்லாம் கலந்ததால் போட்டுக்கலாங்க. போட்டு கொத்தமல்லி தழை போடலைங்க. இன்றைக்கி கொத்தமல்லி தழை இல்லைங்கன்ட்டு இதே போடுறோம்லன்ட்டு இந்த மணமே பாருங்கள், இந்த டப்பாவில் தான் வருதுன்னு பாருங்களேன். இந்த சின்ன ஸ்பூனில் போட்டாவே அத்தனை மணம் மணக்குதுங்க, கடை டேஸ்ட்லேயே இருக்குதுன்னு பாருங்களேன். இந்த பொடியெல்லாம் நான் சொல்லிட்டேனுங்களா. பொடி என்னென்னா, நான் சிக்கன் மசாலா பொடி 1 ஸ்பூன் போடுவேனுங்க, மல்லித்தூள், மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூளுங்க, அவ்வளோதான். வேறு எல்லாம் இதுக்கு எதுவும் போடல. கிங் மசாலா 1 ஸ்பூன் போட்டிருக்குறேங்க. அது வெங்காயம் வணங்கி தக்காளி போட்டோமில்லங்க, அப்போவே போட்டேன். நான் பேசிக்கிட்டே அது மறந்துட்டேன். அவ்வளோதாங்க பாருங்களேன். பூரி நிறுத்திட்டு சுட்டுட்டு நான் பூரி ரெடி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பூரி சுட்டுட்டுங்க. குழம்பு அப்படியே மூடி வச்சிட்டோம்னா பூரி சுட்டு சாப்பிட்டுக்கலாங்க. மத்தியானத்துக்கும் ஏற்றி வச்சுட்டேங்க. சரி, 2 பேர்த்துக்கு மோயாதுங்க. முடிஞ்சால் நைட்டுக்கு மாநாள் ஆகிக்குங்க சப்பாத்திக்கு. சரி, யாராவது இந்த கூட்டுறக்கு வருவாங்க, அவளுக்கு மிச்சமாக இருந்தால் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருவோனுங்க.
பாருங்க பூரி ரெடி ஆயிடுச்சு, குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. குழம்பு சுண்ட மணி தண்ணி உண்டுன்னு விட்டுருக்க மாட்டேங்குது, சுண்ட மணி கணக்காக தான் இருக்குதுங்க. பாருங்க சூப்பராக பூரி ரெடிங்க, குழம்பு ரெடி. பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டபுள் டச் பண்ணி டபுள் டச் இல்லைங்க, நான் லைவு ஞாபகத்தில் இருந்துட்டேன். லைக் போடுங்க, லைக் பண்ணுங்கள். டபுள் டச் எல்லாம் இல்லைங்க, சும்மாவே லைக்கு போடுங்க. லைவுக்கெல்லாம் வாங்க கண்டிப்பாக. பாய்ங்க, அடுத்த வீடியோ பார்க்கலாம்.